ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பயங்கர குழப்பத்தில் கடைக்கு போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம குமாரை பார்க்கவும், குமார்கிட்ட போயிட்டு இங்கே பாரு குமார், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நான் கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடா? நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீயும் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது பத்தாதா? என்னை தவிர வேறு யாரும் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப உன்னோட தங்கச்சி அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியா, கண்டிப்பா நான் என்னோட தங்கச்சி அரசிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேல? கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன். உன் தங்கச்சியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வை, கண்டிப்பா நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. இந்த பக்கம் கடைக்கு போற மனுஷன் எதையோ நினைச்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போறாரு. சரவணன் குழப்பத்துல. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சத்திவேல், முத்துவேல், அப்பத்தா, பழனின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பழனி இருந்துட்டு, என்னடா சொல்ற நீ? சரவணன் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னானா? அவன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான், நீ தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் எதுக்காக பொய் சொல்லணும் சித்தப்பா? நீங்களே போய் சரவணன்கிட்ட கேளுங்க. சரவணன் தான் என்கிட்ட இப்படி ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்காத, என் தங்கச்சியை நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீங்க போய் வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர கோவத்துல இப்போ எதிர் வீட்டுக்கு போயிட்டு, சரவணா, என்ன சரவணா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா, நான் என்ன பண்ணி வச்சேன்? இங்க பாருடா, நீ அந்த குமார் பயல்கிட்ட நீ அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அரசி, பாண்டியன், கோமதி, அப்புறம் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, அவனை செருப்பால அடிப்பேன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அரசி இருந்துட்டு, என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன அந்த பொறுக்கி பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களான்னு? ஏன்னு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி என்னை மன்னிச்சிரு அரசி, நான் ஏதோ குழப்பத்திலையும் நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேனா அப்படி சொல்லிட்டு அரசி, நான் சொன்னது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் அரசி, என்னை மன்னிச்சிரு அரசி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, என்னடா சரவணா, என்ன குழப்பத்தில் இருந்த? எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்து நீ அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா, அந்த தங்கமயிலோட குடும்பம் இங்கே வந்தா நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்க மாட்டோம், எதிர் வீட்டில் இருக்கிற குடும்பமும் சந்தோஷமா இருக்காதுப்பா, அதனாலதான் ஏதோ ஒரு குழப்பத்துல அப்படியெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, இனிமே அப்படியெல்லாம் நடக்காதுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போதே நம்ம மீனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே, என்னடா சரவணா இப்படி பண்ணி வச்சிருக்கே, உன்னால பாரு மீனா மயக்கம் போட்டே விழுந்துட்டா, டே கதிரு, டே செந்தில், போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே டாக்டர் அதெல்லாம் மீனாவை செக் பண்ணி பார்த்துட்டு, மீனா பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. அதாவது குடும்பத்துக்கிட்ட சொல்லல, நம்ம மீனா கிட்ட சொல்லவும் மீனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா டாக்டர்? இங்க பாருங்க டாக்டர், நீங்க ஒன்றும் பொய் சொல்லலையே. என்னம்மா, ஓ மேலேயே உனக்கு சந்தேகமாமா? இல்ல டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, இந்த விஷயத்த நீங்க இப்ப சொல்றீங்களா, அதனாலதான் என்னால நம்பவே முடியல, இந்த விஷயத்த நானே எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா, நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நானே உள்ளே வர சொல்கிறேன், அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே போய் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போது மீனா இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக, மீனா டாக்டர் கிட்ட கேட்டோம், என்ன ஏதுன்னே சொல்லலை மீனா, என்னாச்சு மீனா உனக்கு, இப்போ நல்லா இருக்குல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? அத்தை, நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்து நம்ம கோமதி கிட்ட காட்டவும், கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன மீனா சொன்ன நீ? என்ன சொன்ன? நான் பாட்டி ஆயிட்டேன் தானே சொன்னேன், நீ மாசமா இருக்கியா மீனா? உண்மையாவா மீனா? இங்க பாரு மீனா, என்கிட்ட பொய் சொல்லலையே, அந்த தங்கமேல் மாதிரி நீயும் என்கிட்ட பொய் சொல்றதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை, நான் எதுக்காக அத்தை பொய் சொல்லணும்? டாக்டர் கிட்ட நான் தான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக அத்தை உங்ககிட்ட நான் பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு
எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் இதை நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மீனா? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. தங்கமேல் மாசமா இருக்காளேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அவ கூட இருந்திருந்தா அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவளுக்கு பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா சூழ்நிலை அவளை தள்ளி வச்சிருச்சு. இப்போ நீ மாசமா இருக்க, தங்கமேலுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம செந்தில் அதிர்ச்சியில நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, செந்தில் என்னடா அப்பா ஆயிட்ட, நீ இவ்வளோ அதிர்ச்சியில நின்றுகிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் செந்தில 2 பேர் தட்டி தட்டி எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு மீனா, என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம மீனா கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா செந்தில், இவ்வளோ நேரம் மீனா சொன்னதை நீ கேட்கவே இல்லையடா? என்னடா செந்தில், போடா, மீனா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா எவ்வளோ பெரிய விஷயம், நீ அப்பா ஆக போறடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? உண்மையாவா நான் அப்பா ஆக போகிறேனா? மீனா, உண்மையாவா நீ அம்மா ஆக போறியா? உன்னோட வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, என்னங்க இவ்வளோ டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதிர்ச்சி ஆகுவீங்கன்னு நினச்சா நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. குழந்தை இப்போதைக்கு நமக்கு வேண்டான்னு நீங்கள் தானேங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இல்லை மீனா, நான் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கு மீனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா மீனா, அப்போ இத்தனை நாளா தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த ஏன் மீனா இப்படி தள்ளி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, இவரு தான் கேட்காம நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட அப்புறம் நம்ம குழந்தையெல்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா. அதனால தான். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, அக்கா என்னக்கா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, இது எப்போ நடந்துச்சு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னக்கா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிச்சு நிறுத்துடி, எப்படி பேசணும் என்ன பேசணும்லாம் உனக்கு தெரியலையாடி, ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்கக்கா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவீங்க, ஆனால் இந்த விஷயத்த சொல்லாமல் போயிட்டீங்க பார்த்தீங்களா, என்கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் கேட்குறீங்கள, அதனால தான்க்கா கேட்டேன். இங்கே பாருடி, ஏதோ ஒரு சமயத்தில் நடந்திருக்கும், அதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு மீனா, நான் உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு இப்போவே யோசிச்சு வச்சுட்டேன், உனக்கு பிடிச்சது எதாவது இருந்தால் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் அன்பாக எதை செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், இதுதான் பிடிக்கும் அது பிடிக்காதனால இல்லை, நீங்கள் செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை அப்படின்னு சொல்லவும், மீனா தான், உனக்கு எனக்கு பிடிச்சதவே நான் செஞ்சு கொடுக்குறேன் சரியா, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அத்தை இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அத்தை, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கிடினஸாக இருக்கிறதுனால நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகணுன்னு தான் சொன்னாங்க. சரி மீனா, நீ ரெஸ்ட் எடு, நானும் கதிரும் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரவணா நீயும் வரியா சரவணா? நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம மீனாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம அது ஏதோ கோமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்துட்டு சரவணன்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் அரசியை அந்த பொறிக்கு பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது மிகப்பெரிய தப்புன்னு, எந்த சூழ்நிலையாக இருந்திருந்தாலையும் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனக்கு புரியுது நீங்கள் ரொம்ப மன உடைச்சலில் இருக்கீங்க, ரொம்ப குழப்பத்திலே இருக்கீங்கன்னு, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்புன்னு, இனிமேல் இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், கதிர் என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம யாரு குமார்கிட்ட, இங்கே பாருடா, இங்கே பாரு, அந்த பரதேசி குடும்பத்திலேருந்து பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வரவே கூடாது, அந்த பரதேசி குடும்பம் பொண்ணு கொடுத்தாதான் உனக்கு கல்யாணம் நடக்கணுமா, இங்கே பாருடா, அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே நம்ம எந்த பொண்ணை பார்த்தோமோ அந்த பொண்ணு கூட தான் உனக்கு கல்யாணம். அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களே பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளே போய் அரசியை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா, அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது தானேப்பா, இப்போ நான் ஆசைப்பட்டதே நடக்க போகுது, அப்படி இருக்கும்போது அது வேண்டான்னு சொல்ல வேண்டாமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இந்த மாதிரி
தேவையில்லாததா பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சரவணன் பையன் சொல்லிட்டானா அந்த பரதேசியும் அந்த ஓடுகாலியும் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கடா அங்கே போனால். அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்கே பாருடா, அவன் ஏதோ இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பிளானில் போய் நீ விழுந்துடாத சரியா? நம்ம இந்த கல்யாணத்தில் நடத்தி முடிச்சுட்டு அவங்க மூஞ்சில நம்ம கறியை பூசணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரு குமாரு, நீ தேவையில்லாததெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சரவணன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். அவன் பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கானா அவன் எவ்வளோ மனக்குழப்பத்துலேயும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் இருப்பான். இந்த அந்த தங்கமயில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதே கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ அவனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலையும் நீ நீ நல்லா இருக்கும்னு நினச்சி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். அதனால இந்த கல்யாணத்தை வேண்டாம், நிறுத்திடலாமே அப்படின்னு சொல்லவும், என்னாத்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இங்கே பாராதா, சத்திவேல் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். இங்கே பாரு குமார், தேவையில்லாதான் நினச்சி நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல உன்னோட மனசை ஒரு நிலையாக வையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இல்லை முத்து, இல்லைம்மா, எதுவுமே பேச வேண்டாமா, சத்தி முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் சத்திக்கே புரிய வரும். அதுக்கப்புறம் சத்திக்கிட்ட நம்ம பேசிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக இருங்க. இங்கே பாருப்பா முத்து, அதுக்கப்புறம் பேசி என்னப்பா பிரயோஜனம்? நடக்காததுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கணும். இப்படி எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்காதவங்களே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்கே பாருடா சத்தி, நீ ரொம்ப அனுபவிக்க போகிற. பாவம் குமாரையும் சேர்த்து 2 பேருக்கும் தண்டனையாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நீ பொறுத்திருந்து பாருடா. நீ அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிற. நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும். இங்கே பாராத்தா, நீ சொன்னது நடக்குதா இல்லை நான் சொன்னது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்போ தான் இருந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு, இவனெல்லாம் திருத்தவே முடியாது, இவனுக்கும் இவன் மகனுக்கும் இதெல்லாம் தேவைதான், அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி வராரு. வந்த உடனே, என்னடா பழனி, அங்கே அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சரவணனை எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாராத்தா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்னப்பா சொல்கிற? என்ன சந்தோஷமான விஷயம்? நான் போய் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அரசி, மச்சான், அதுக்கப்புறம் அக்கான்னு எல்லாருமே பயங்கர கோவத்தில் சரவணனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா புள்ள மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்குறப்போ மீனா மாசமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்து இப்போ மீனா மாசமாக இருக்கிற விஷயத்த அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வாரிசு அந்த வீட்டுக்கு வரப்போகுதா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சொன்னதுக்கு உன்னோட வாயில் சர்க்கரை போடணுயா, இரு நான் போய் சர்க்கரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, அக்கா, அத்தை உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா, எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, அத்தை செய்யறது எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், என்னக்கா இப்படி எனக்கு கொடுக்காம சாப்பிட்டா வயிறு வலிக்காதாக்கா? இங்கே பாருடி, நான் தானே மாசமாக இருக்கேன், நான் தானே மாசமாக இருக்கிற பொண்ணு, அப்போது நான் தானே ஃபஸ்ட்டு சாப்பிடணும், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கக்கா, ஆனால் எனக்கு கொடுக்கவே மாட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதான்க்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருடி, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ சரியா அப்படின்னு டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இங்கே பாருங்கத்த, நீங்கள் சமைக்கிறது எல்லாமே மீனாக்கா மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், எனக்கு கொடுக்கவே மாட்டாங்களாம். என்னத்த, நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்னடி பேசுகிற? எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்கடி, வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பிடுங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் மீனா வந்து நம்ம கோமதி செஞ்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கர சந்தோஷமா, அத்தை உங்கள் கை உங்கள் கையால் சமைச்சா மட்டும் ஏன் அத்தை இவ்வளோ ருசியாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல அத்தை, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க அத்தை, நானும் சமைக்க கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா, எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இப்படி இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு உன்கிட்ட படிச்சு சொல்றேனேம்மா, ஏமா இந்த விஷயத்துல நீங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த உன்கிட்ட என்னால பேச முடியாதடி, சுடருக்கே இந்த கல்யாணத்துல வெறுப்பு இருக்கும்போது உனக்கு என்னடி, எதுக்காகடி சுடரோட வாழ்க்கையில இப்படி மண்ணை தூவிக்கிட்டு இருக்க, அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், உனக்கு தான் வாழ தெரியாம உன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு வந்துட்ட, இப்போ வாழை வெட்டியே இருக்க, அவளோட வாழ்க்கை எப்படி கரை சேர்த்துறதுன்னு நினச்சி நானும் உங்கள் அப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னு தெரியுமா, அப்படி இருக்கும்போது இப்போதான் நல்ல காலம் கூடி வந்து சுடருக்கு ஒரு பணக்கார இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. ஏதோ சுடர் பண்ண புண்ணியமா என்னன்னு தெரியல, அவள் காசுக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் போய் இருக்க போகிறா. இனிமேல் அவளை நினச்சி நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருடி, உன்னோட கல்யாணத்தில் நான் ஏகப்பட்ட பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன், ஆனால் சுடரோட கல்யாணத்தில் அப்படி இல்லடி, நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல கிடையாது, எல்லா உண்மையுமே நம்ம குடும்பத்தை பற்றி அந்த மனுஷனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நம்ம குடும்பத்தில் வந்து பொண்ணு கேட்டிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு. நம்ம சுடரோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீ பேசாத வை அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கே, சுடரோட வாழ்க்கை உண்மையாகவே நல்லா இருக்காதுமா, பணம் காசு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று கிடச்சிருமாம்மா, அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக குமார் சுடருக்கு கொடுக்கவே மாட்டாமா, ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி மூக்க நழுச்சி சுடரோட மனசை எப்படியாவது மாற்றணும்னு நினச்ச, அவ்வளோதான், உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தங்கமேல் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு தங்கமேலுக்கு கால் பண்ணுவோம், என்ன கல்யாண வேலைலாம் ஜோராக போகுது போல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, நான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க மீனா, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் குமார் என்னோட தங்கச்சிக்கு முறையும் கிடையாது, அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா, என்னோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏன்டா இப்படி புத்தியெல்லாம் போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல மீனா, அவங்கள எப்படி திருத்துறது, எப்படி அவங்கள திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருதுன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது மீனா, இதெல்லாம் யோசிச்சு என் மண்டையே வெடிக்குது. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் நிறைய யோசிக்காதீங்கக்கா, நீங்கள் நிறைய யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு தான் ஏதாவது ஆபத்தாகும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மீனா விட முடியும், என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, தங்கச்சியோட வாழ்க்கையாவது சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழட்டும்னு நினச்சா, அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை என்னோட அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, இந்த வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனா மாசமா இருக்கிற விஷயத்த நம்ம தங்கமேல் கிட்ட சொல்லவும், தங்கமேல் ரொம்ப சந்தோஷமா, என்ன மீனா சொல்கிற, உண்மையாவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீனா, இப்போது நீ கூட இருந்தனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை, இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன், சரிங்கக்கா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா அம்மா 2 பேருமே நம்ம மீனாவை பார்க்குறதுக்காக வராங்க. வந்த உடனே, மாப்பிள்ளை மீனா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீனா, இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இத்தனை நாளா இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல மாட்டீங்களான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதியும் வராங்க. வந்த உடனே, என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கோம், இங்கே பாருங்கள், நீங்கள் செந்திலுக்கு எப்பேற்பட்ட பாடத்தை
கொடுத்துருக்கீங்க. என் பையனை இப்போ வரைக்குமே நல்லா தான் வளர்த்துருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்தில் அவனை மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனிமே மாப்பிள்ளைக்கு நான் ஏதோ சொல்லி கொடுக்க மாட்டேன். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன தோணுமோ அதையே செஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா பயங்கர சந்தோஷமா, அப்பா அம்மா வாங்கம்மா உட்காருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷமா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே பயங்கர குழப்பத்திலையும் ஆவேசத்திலையும் இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கல்யாண வேலையை ஜேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தாங்க முடியாமல் அப்படியே புலம்பிக்கிட்டே உள்ளே வராரு. இதை பார்த்து நம்ம அது மீனாவோட அப்பாவும் அம்மாவும், என்னங்க சம்மந்தி, பெரிய தம்பி இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு போகிறாரு, என்னாச்சு, அவரோட ஒய்ஃப் கூட அவர் இன்னும் சேர்ந்து வாழலையா? இங்கே பாருங்க சம்மந்தி, உலகத்தில் எத்தனையோ தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக இப்படி நம்ம கட்டின பொண்டாட்டியே நம்ம வீட்டுக்கு அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. அந்த பொண்ணு தப்பாக உணர்ந்து இருந்திருந்தா போய் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, கூட்டிகிட்டு வந்து இவரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க சம்மந்தி, அவன் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு தான் டிவோர்ஸே அப்ளை பண்ணியிருக்கான். அடுத்து அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான்னு நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை நினச்சி தான் எங்களுக்கு பாதி கவலையே. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் என் பையன் என்னோட பேச்சை கேட்டதுனால தான் அவனோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. ஐயோ கடவுளே, என்னோட பையனோட வாழ்க்கையே நானே முறிச்சு விட்டுட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களால் தான் இது எல்லாமே நடந்துச்செல்லாம் நினைக்காதீங்கப்பா. நீங்கள் அதை பண்ணலைன்னா கூட வேறு யாராவது இதை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு செந்தில் ஒரு பக்கமும் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினச்செல்லாம் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே, நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னோட சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. ஆனால் அவன் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போவான்னு யாரு கண்டா? இது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். அதனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை சரவணா, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுத்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க எங்களால் முடியலடா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சரவணன் மாமா, நான் உங்ககிட்ட சொல்கிற நல்லெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக வீடியோ போடுறத மீனாக்கா கூட இருந்து போடலாமே. மீனாக்கா ரொம்ப பாவம், அவங்க இப்போது 6வது மாதத்தில் கால் எடுத்து வைக்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவளுக்கு மீனாக்கு தங்கமயில் அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் சரி, மீனாக்காவும் சரி, மயிலக்காவும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அதனால தான் மாமா சொன்னேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்காரு. இங்கே பாருப்பா, நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் இனிமேலும் அவளோட முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குமா, அவளை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி சரவணா, நைட்டு முழுக்க நீ தூங்கலன்னு சொன்னல, முதல்ல சீக்கிரமாக போய் தூங்கு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சரவணனுக்கு தூங்குறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துட்றாரு நம்ம பாண்டியன் பர்மிஷன் கொடுத்ததுனால போய் நம்ம சரவணன் தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. ஆனால் நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் மைண்டில் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமே வராமல் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே நம்ம சரவணன் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் எழுந்து உட்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்கோ, நான் ஒவ்வொன்றத்தையும் நினச்சி ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா, எனக்கு தூக்கம்னு ஒன்று இருக்கவே இருக்காதா, நான் தூங்கி எத்தனை மாதம் ஆகுது, கடவுளே எப்படியாவது எனக்கு தூக்கத்தை வர வச்சிரு, என்னால் தூக்கம் இல்லாமலாம் இருக்க முடியல, தூக்கம் வரையும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது, என்னோட தூக்கத்தை எதுக்கு
எதுக்காக கடத்த? எல்லாருமே நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதியான தூக்கம் எனக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கவே இருக்காதுல்ல அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே போய் நம்ம சரவணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேடா, என்னை மன்னிச்சிருடா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான்டா, உன்னோட வாழ்க்கையை எப்படியாவது நான் சரி பண்ணி கொடுக்குறேன், நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் அழுகாதீங்கப்பா, ஏன்பா என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க, என்னோட தலையெழுத்து இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணோட வாழ்க்கையை சரி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.